தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நாம் தேவனுடைய பார்வையில் நாம் யார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை நாம் கற்று வருகிறோம். தொடர்ந்து இந்த டீச்சிங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுரூபத்தை கொடுக்கும். பைபிள் அழகாக ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும். இருக்கிற அதே மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது. தேவனை குறித்த அறிவில், தேவ எழுத்துக்களை குறித்த அறிவில் நாம் மறுரூபமாய்க்கொண்டே இருக்கணும். நம்முடைய மனம் புதிதாய்க்கொண்டே இருக்கணும். ஒரு நிலைமையில் நாம் தேங்கி விடுவதோ அல்லது தங்கி விடவோ கூடாது. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் சத்தியங்களை புரிய வைக்கிறாரோ, ஸோ அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய மனம் புதிதாய்க்கொண்டு மறுரூபமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18 அழகாக பவுல் எழுதியிருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த சாயலாக தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஸோ தேவனை, அவருடைய சாயலை அப்படியே நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்து அந்த சாயலாகவே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையணும்னு என்ன பண்ணியிருக்கு, எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வையோடு ஒத்து போகட்டும். அவருடைய சாயலுக்கு ஏற்றதாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், தேவனுடைய பார்வை நம் மீது எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நாம் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாம் ஜெபித்து நாம் இந்த வேத தியானத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கும் உம்முடைய கிருபையும் சத்தியமும் அன்றே எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து ஆளுகை செய்யும். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒரு நல்ல மனதை புதிதாக்கி அன்றே அடுத்த ஒரு மறுரூபத்துக்குள் கொண்டு வருவதாக உம்மை குறித்த அந்த அறிவிலே நாங்கள் விருத்தி அடைய கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, தொடர்ந்து நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு என்ன செய்யணும், அதிகமாக இருக்கணும். ஏன்னா தேவன் யார் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் அதுக்கு இருக்கிறது. அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு அழகாக சொல்கிற தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்னெல்லாம் செய்தான் தெரியுங்களா? அது நமக்கு கிருபையை பெருக பண்ணுது, சமாதானத்தை பெருக பண்ணுது. அதுக்கப்புறமாக நாம் இந்த தேவ பக்திக்கு வேண்டியதை, அதுக்கப்புறமா இந்த பூமியில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த வல்லமை தருதான். அதுக்கப்புறமாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுக்குதுன்னு அழகா பேதுரு எழுதியிருக்கிறார். ஸோ அந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு முக்கியமானதாக இருக்குது. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 17:3 சொல்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகியும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிவது நமக்கு என்னதான் இருக்குதா, நித்திய ஜீவனாக இருக்கிறது. அதே மாதிரி தேவனை அறிய அறிய இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகம் பரிசுத்த பர்வதமாய் மாறுமா. ஆண்டவர் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கு. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம உடனே நினைப்போம் பரிசுத்த பர்வதம்னா உடனே சரி பரலோகம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அது பரலோகத்தை பற்றி எழுதப்படலை. ஏன்னா பரலோகத்தில் எப்போவுமே அங்கே தீங்கும் இருக்காது, கேடும் இருக்காது. அப்போ அவர் சொல்கிறது பரிசுத்த பர்வதம் என்று இந்த பூமியை குறித்து தான் சொல்கிறார். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. அடுத்து பாருங்களேன் என்ன எழுதியிருக்கு, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதைப் போல
பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். அப்போ அங்கே என்ன சொல்ல வராரு? கர்த்தரை அறிகிற அறிவு எங்கே உண்டாகுதோ அங்கே அது எவ்வளவு பொல்லாங்கு நிறைந்ததாக இருந்தாலும் அது பரிசுத்த பர்வதமாய் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் தியானிக்கிற தியானம் தேவனை குறித்த அறிவில் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகட்டும், நம்முடைய மனதை புதிதாக்கட்டும், மறுரூபமாகட்டும், நாம் மறுரூபமாவோம், நம்முடைய குடும்பம் மறுரூபமாகட்டும், நம்முடைய சபைகள் மறுரூபமாகட்டும், நம்முடைய சபைகள் மூலமாக இந்த உலகமே மறுரூபமாகட்டும். ஹல்லேலூயா. ஸோ நல்ல கவனிங்க, நல்ல ஆவிக்குரிய மனநிலையோடு கூட இருந்து என்ன பண்ணுங்க, ஆவிக்குரிய மனநிலையோடு நல்ல ராஜ்யத்தின் மனநிலையோடு இருந்து நீங்கள் கவனிங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும். ஸோ இந்த சத்தியத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்க காட்டிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் சொல்லுகிற சத்தியத்தை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம தேவனை குறித்து பேசும்போது அதெல்லாம் எப்படி அப்படின்லாம் நமக்கு, ஏன்னா நம்ம சில மனநிலைகள் இருக்கும், கேள்விப்பட்டது, நம்ம நினச்சி வச்சது, இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக சொல்லும்போது சில தவறான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தவறான எண்ணங்கள் வராதபடிக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு நான் இன்றைய சத்தியத்துக்குள்ளே வருகிறேன். நல்ல கவனிங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்களேன், ஒரு அங்கே திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு ஆட்களை அமர்த்தும்படி அங்கே ஒரு எஜமான் காலமே என்ன பண்ணுறாராம், புறப்படுறாராம். போயிட்டு அங்கே வேலை இல்லாமல் நிற்கிற நிறைய பேரை என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பணம் நான் என்ன பண்ணுறேன், தர்றேன். இப்போ நம்ம இந்த சூழ்நிலையில் லாங்குவேஜில் பண மதிப்பை சொல்லணும்னா ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன். ஸோ ஒரு பணம் நான் உனக்கு தரேன், நீ வேலைக்கு போன்னு சொல்லி காலமே என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் மணி வேலையிலையும் அப்படியே போய் கடத்தருள் நிற்கிறவங்களெல்லாம் வேலைக்கு அனுப்புகிறாரு. அப்புறம் 6ஆம் மணி நேரத்தில், அப்புறம் 11ஆம் மணி நேரத்தில் அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக பாருங்கள், லாஸ்ட்டில் சாயங்காலத்துலேயும் போய் என்ன பண்ணுறாரு, அதற்கு 7ஆம் வசனம் பாருங்கள், அதற்கு அவர்கள் 6ஆம் வசனத்தில் 11ஆம் மணி வேலையில், அதாவது ஒரு பகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12 மணி நேரம். ஸோ 12 மணி நேரம் வேலை காலையிலே ஒருத்தங்களெல்லாம் அனுப்பி வச்சிட்டார். 6 மணிக்கு அனுப்பிட்டார், அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இப்போ 11ஆம் மணி நேரத்துலையும் வேலைக்கு ஆட்களை என்ன பண்ணுறாரு, அமர்த்துறாரு. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறார், நியாயமான கூலி என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னவங்கள்ட்ட ஒரு பணம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்ல 500 ரூபா. ஆனால் கடைசி அந்த 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அனுப்புகிறவங்கள்ட்ட அமௌண்ட்லாம் சொல்லலை, ஃபிக்ஸ்டாக நியாயமானபடி உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான் கூலி தருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். 8ஆம் வசனத்தில் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அனுப்பி என்ன செய், பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. ஹல்லேலூயா. இதிலே ஆண்டவருடைய டெக்னிக்கை பாருங்களேன். ஏன்னா எப்போவுமே நம்மளா சாதாரண மனுஷ ஞானத்தில் செஞ்சால் எப்படி செய்வோம், ஃபஸ்ட்டு யார் வேலைக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சீக்கிரமாக அனுப்பு, இவங்க லேட்டாக தானே வந்தாங்க அவங்களுக்கு லேட்டாக கொடு, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே எஜமான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி. அது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. சும்மா நீ வேலையாட்கள் எல்லாருக்கும் கூலி கொடு அப்படின்னு சொல்லாமல் நீ என்ன ஆர்டரில் கூலி கொடுக்கணும், பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அந்த வேலைக்காரனும் கரெக்டாக அப்படியே போய், அப்பொழுது 9ஆம் வசனம், அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவங்க 11ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, 1 மணி நேரம் வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பணம், அதாவது 500 ரூபாய் என்ன பண்ணுறாரு, கூலி கொடுக்கிறார். ஓகே, அவங்க இப்போ வாங்கிட்டு அப்படி அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 10ஆம் வசனத்தில் இப்போ முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. ஆனால் எஜமான் வேலைக்கு அமர்த்தும் போது என்ன சொன்னார், ஒரு பணம் உங்களுக்கு நான் கூலியாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ லேட்டாக வந்தவங்க ஒரு பணம் கூலி வாங்கின உடனே இவர்களுக்குள்ளாக ஒரு கற்பனை பண்ணுறாங்க, சரி இப்போ 1 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாரு, அப்போ நமக்கு என்ன பண்ணுவார், நிறைய கூலி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைக்கிறாங்க. கடைசி பாருங்கள், அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள்.
இப்போ வாங்கின உடனே இவங்களுக்கு என்ன உண்டாகுது பாருங்க. இப்போ அந்த லேட்டாக வந்து பணம் வாங்கினவங்க அவங்க சந்தோஷமாக அப்படி போயிட்டாங்க. ஆனால் சீக்கிரம் வந்து பணம் வாங்கினவங்க அந்த ₹1 பணத்தை பார்த்தோன்னே அவங்க ஒரு ஏமாற்றமாய் நினைக்கிறாங்க. 11ஆம் வசனத்தில் வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி இப்போ பாருங்க கொஞ்சம் முறுமுறுப்போட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, தங்களை பற்றி சொல்கிறாங்க, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நல்ல கவனிங்க. எஜமான் அவர் ஒரு நோக்கத்தில், அவர் ஒரு விதத்தில் அவர் கூலி கொடுக்கிறார். ஆனால் இதை முந்தி வந்தவங்களால் என்ன பண்ண முடியலை, சகித்து கொள்ள முடியவில்லை. பிந்தி வந்தவர்கள் மேலே கோபம் வருது. பிந்தி வந்தவங்களுக்கு 1 பணம் கொடுத்துட்டு முந்தி வந்தவங்களுக்கு 1 பணம் கொடுத்த எஜமான் மேலே என்ன வருது, கோபம் வருகிறது. எஜமானுக்கு விரோதமாய் இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஸோ எஜமான் நமக்கு என்ன சொன்னாரோ என்ன செய்கிறாரோ அதில் நாம் திருப்திப்படணும். எஜமான் இன்னொருத்தங்களுக்கு அவர் எப்படி கொடுக்குறாரோ அது அவருடைய இஷ்டம். ஹல்லேலூயா. இதை வந்து ஒருவேளை கேட்டிருக்கலாம். என்ன மாதிரி கேட்டிருக்கலாம்னா, ஒரு முறுமுறுப்பாக இல்லாமல், ஐயா அவங்க லேட்டாக வந்தாங்க, அவங்களுக்கு ₹500 கொடுக்குறீங்க, நாங்கள் சீக்கிரமே வந்தோம், எங்களுக்கும் ₹500 கொடுக்குறீங்க, இது என்னங்கய்யா அப்படின்னு ஒரு தாழ்ந்த மனம், ஒரு தாழ்மையோடு கூட என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். புரிந்து கொள்ளணும், என்ன விஷயம்னு புரிந்து கொள்ளணுங்கிறதுல கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி கேட்கல. பிந்தி வந்தவங்க மேலேயும் ஒரு பொறாமையான எண்ணம் வருது, அவங்களுக்கு அதிகமாக கொடுத்த எஜமான் மேலே ஒரு கோபம் வருது. முறுமுறுப்போட என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இப்போ அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், ரொம்ப கோவப்படுறாரு பாருங்க. 13ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. அப்போ அந்த முந்தி வந்தவங்க எஜமான என்ன நினைக்கிறாங்க, எஜமான் அநியாயம் செய்ததாய் நினைக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன செய்யலாம், வரலாம். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்கிறதை பார்த்துட்டு ஆண்டவர் அநியாயம் செய்கிறாரு, அதாவது எனக்கு அநியாயம் செய்கிறாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுவும் பாருங்களேன், அவங்க எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், சகிச்சோம் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிரியைகளை அங்கே முக்கியப்படுத்துகிறாங்க. எஜமான் சொல்கிறார், எப்பா நான் உனக்கு என்ன பண்ணலை, நான் உனக்கு அநியாயம் செய்யலை. என்ன சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா. ஹல்லேலூயா. ரொம்ப கோவப்பட்டு தானே பேசுகிறாருன்னு. ஏன்னா அவங்க கேட்ட விதம் அப்படி. ஒரு தெரிஞ்சிக்கணும்னு வந்து கேட்டிருந்தா இந்த அளவுக்கு கோபமாக பேச மாட்டார். ஆனால் அவங்க முறுமுறுப்போட கோபத்தோட தங்களுடைய கிரியைகளை முன் கொண்டு வந்து அவர்கள் பேசினதினால் அந்த எஜமான் கோபத்தோடு என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் தயாளனாக இருக்கிறேன். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு தேவனை குறித்து ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அவர் தயாள குணமுள்ளவராய் இருக்கிறார், அவர் தயாளனாய் இருக்கிறார். எதை செய்தாலும் தயாள மனசோடு என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இதை புரிந்து கொள்ளாமல் அவரை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஸோ அவர் எப்படி நாம் 1 பேதுருல பார்க்கிறோமோ 1ஆம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவர் தயாளனாய் இருக்கிறது போல நாமும் தயாள குணமுள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இன்னொருத்தருக்கு அவர் செய்கிறதை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவர் கோபத்தோடு கூட சொல்கிறாரு, நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா. ஸோ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து
நாம் என்ன பண்ணக்கூடாது? வன்கண்ணர்களாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே எந்த மாதிரி பேசி வந்தேன் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் நான் யாராக இருக்கிறேன், தேவனுடைய பார்வையில் பிறர் யாராக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு தேவன் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? நல்லா தெரிந்து தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே நீங்கள் யார் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்பதையும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். ஸோ இந்த புரிந்து கொள்ளுதல் எல்லாம் வந்துருச்சுதுன்னா இந்த உலகம் பரிசுத்த பர்வதமாய் மாறிவிடும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ பாருங்களேன், அழகாக சொல்கிறாரு, வன்கண்ணனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹல்லேலூயா. ஸோ பிந்தினோர் முந்தினோர் அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். ஆரம்பத்தில் இவங்க வேலை பார்த்ததின் அடிப்படையில் காலையிலே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க முந்தினவர்கள். லேட்டாக வேலைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பிந்தினவர்கள். ஆனால் எப்போ அந்த சம்பளம் கொடுக்குற விஷயத்தை வச்சு அவர் செக் பண்ணுறாரு. உண்மைதானே? இப்போ பாருங்களேன், அப்படி இல்லைன்னா ஏன் விசேஷமாக சொல்லணும்? பிந்தி வந்தவர்கள் தொடங்கி நீ சம்பளம் கொடுன்னு. ஏன்னா அந்த முந்தி வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவனுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அதனால தான் அவனுடைய கண் காண பிந்தி வந்தவங்களுக்கு சம்பளத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்தை அறிய விரும்புகிற தேவன். அடுத்து நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நாமளே நம்மை அறிந்து கொள்ளணும். அதற்கும் சில சூழ்நிலைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். இந்த சூழ்நிலைகளிலே நாம் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். இங்கே இந்த முந்தி வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா, இவங்க அந்த சோதனையில் என்ன பண்ணாங்க? கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சரி ரைட், அவர் தயாளனாக இருக்கிறாரு, அவர் தயாளமாக லேட்டாக வந்தவங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறாரு, நமக்கு சொன்னதை கொடுத்துட்டார்ல அப்படிங்கிறதுல திருப்தியாகி அவங்க போயிருந்தா, ஒருவேளை நான் கற்பனையாக நினைக்கிறேன், இந்த முந்தி வேலை பார்த்தவங்களை கைத்தட்டி சொல்லி எப்படி இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து சொன்னார்லாம், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இதே மாதிரி அந்த முந்தி வேலை பார்த்து பிந்தி வந்தவனுக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுத்ததை இவங்க எந்தவித பொறாமையான எண்ணத்தோடைய முறுமுறுக்காம சந்தோஷமாக தேவனை, அந்த எஜமானனை தயாளனாய் பார்த்துட்டு இவங்களும் அந்த தயாள மனசோட போயிருந்தாங்கன்னா நான் நம்புகிறேன் அவங்கள கூப்பிட்டு பல மடங்கு கூலி என்ன பண்ணியிருப்பாரு? கொடுத்திருப்பார். பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே, நாம் முந்தினோராய் வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு, நல்ல பகலில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த நம்ம வேலை பார்த்துட்டு கடைசியில் நம்ம பிந்தினவர்களாக என்ன பண்ணிடக்கூடாது? மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய மனநிலை நம்மை முந்தினவர்களா இல்லைன்னா பிந்தினவர்களா என்று தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஸோ நாம் அவர் தயாளனாக இருக்கிறது மாதிரி நாமும் எல்லா விஷயங்களில் என்ன பண்ணணும்? தயாள குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி நம்மை செக் பண்ணுற மாதிரி வரும். அதனால தானே பாருங்கள், இப்போ ஒரு வேளை ஆண்டவர் நீ பாட்டு கூலி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு தான் கூலி என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்துருப்பாரு. அவன் பாட்டுக்கு ஒரு பணம் சொல்லியிருந்தார், ஒரு பணம் வாங்கிட்டேன் நான் போயிட்டேன் அப்படின்னு ஆயிருந்திருக்கும். ஆனால் அவனுடைய மனநிலை என்ன பண்ணியிருக்கார்? வெளியில் தெரிந்திருக்காது. தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்முடைய மனநிலைகளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் எப்படி வரும் தெரியுங்களா? தேவன் யாருங்கிறத வேதத்தின் வெளிச்சத்தில் ஆவியானுடைய உணர்த்துதலில் நம்ம நல்லா கற்றுக்கொண்டோம் அப்படின்னா தேவன் யாருங்கிறது தெரியும். பாருங்களேன், அவங்களுக்கு தேவனை குறித்த சரியான அந்த அறிவு இல்லாததுனால அவர் தயாளன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசின வார்த்தைகள் அந்த எஜமான் இவர்களின் மீது கோபப்படும்படியும் ஆயிற்றுது. இவர்களுக்கான வெகுமானத்தை இவர்கள் இழந்து போனதாகவும் ஆயிற்று. கடைசியில் பாருங்களேன், ஒரு கெட்ட பெயரையும் என்ன பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க. என்ன பேர்? பிந்தினவர்கள் என்கிற. ஆனால் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டாங்க, ஆனால் பிந்தினவர்கள் என்கிற பெயரை அவர்கள் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஸோ தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய குணாதிசயம் என்ன, அவருடைய மனநிலை என்ன, இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அது இல்லைன்னா நாம் அவருடைய கோபத்தை சம்பாதிக்கலாம். நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனே
அப்படின்னு ஆண்டவர் திட்டுறதுலெல்லாம் அவரை மாதிரி திட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்களை பாருங்கள், அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் யார் என்று நான் அறியேன், உங்களை நான் அறியேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவார் சொல்லி ஆண்டவரை போல பாராட்டவும் முடியாது, ஆண்டவரை போல திட்டவும் முடியாது. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறவங்களா இல்லாமல் துட்டு வாங்குறவங்களா பாராட்டை பெறுகிறவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு உங்களுடைய மனநிலையை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை தயாளனாய் பாருங்க, நீங்களும் தயாளர்களாக என்ன பண்ணுங்க இருங்க. இன்னொருத்தங்க ஒருவேளை இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களாக இருப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு சில அற்புதங்கள், சில அதிசயங்கள், சில நல்ல சரீரப்பான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பொறாமப்பட்டுறக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்துறக்கூடாது. நீங்களும் அவரை போல தயாள மனசு உள்ளவங்களாக என்ன பண்ணணும், நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம பேர் அடுத்து அவனுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துறோம், வன்கண்ணன் என்ன பண்ணிட்டாரு, பிந்தி வந்தவங்க பேர் வந்துட்டு வன்கண்ணன் அப்படிங்கிற பேர் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஸோ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொண்டு அவர் தயாளனாக இருக்கிறார். நாம் எந்த விதத்திலையும் வன்கண்ணனாய் இருக்கக்கூடாது. ஓகே, தொடர்ந்து நான் அடுத்த பிரசங்கத்தில் நம்ம இன்னொரு காரியத்தை நாம் தியானித்து கொள்ளலாம். ஆண்டவர் எப்படி தயாளனாக இருக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஒரு நபருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் விவரமாய் அடுத்த செய்தியில் நாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ இப்பொழுது நாம் கண்களை மூடி கேட்ட இந்த சத்தியத்தின்படி நம்முடைய மனது மறுரூபப்படும்படி, புதிதாகும்படி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய மனதை புதிதாக்கி அது மறுரூபப்படுத்துகிறது. உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்துகிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த பொறாமை என்கிற குணம் ஆண்டவரே ஒருவேளை வெளிப்படையாய் தெரியாது, அது எங்களுடைய ஆள் மனதிலே அது தங்கி இருக்கும் அப்பா. சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் நாங்கள் அப்படி கலக்கப்படும் போது அது மேலே வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் யோசனைகள் இன்ன என்பதை எங்களுக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையை உணராதவர்கள் தங்களுடைய கிரியையை முக்கியப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நீர் சொன்ன அந்த ஓமையின் மூலமாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ யார் யார் தங்களுடைய கஷ்டத்தையும் தங்களுடைய பிரயாசத்தையும் முக்கியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவ கிருபையை அசட்டை பண்ணுவார்கள். ஓ நீர் எவ்வளவு தயாள குணமுள்ளவர்கள் என்பதை அவர்கள் அசட்டை பண்ண புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. மனிதர்களை பார்க்காமல் ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளவு தயாளமாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க அந்த கிருபைகள் எங்களிலே பெருகட்டும் ஆண்டவரே. நீர் ஒன்றை செய்யும் போது ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை தடுத்து நிறுத்தி உம்மை கேள்வி கேட்கிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. எங்களுடைய கஷ்டத்தையும் எங்களுடைய பிரயாசத்தையும் எடுத்துரைக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாரோ, அவருடைய சிங்காசனத்தை நீர் ஸ்திரப்படுத்தினீரோ, அதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ளவங்க ஆண்டவரே சில நேரம் நல்லா இருக்கலாம், அதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் வன்கண்ணர்களாய் மாறிவிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. அவர்களுக்கும் தேவ கிருபை கிரியை செய்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை போல எங்களோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களாய் இருக்கலாம், எங்களோடு கூட இருக்கிற சொந்தங்களாய் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. சில காரியங்களை சின்னதா செஞ்சிருப்பாங்க, நீங்க பெரிதாய் ஆசீர்வதிப்பீர், அதை பார்த்தலாம் நாங்கள் பொறாமைப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பிந்தினவர்களாய் மாறிவிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே உம்முடைய மனநிலை என்ன, உம்முடைய இதய துடிப்பு என்ன, உம்முடைய ஏக்கம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, நீர் எவ்வளவு தயாளமாக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு கூட இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தயாள குணம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஓ நன்றி ஆண்டவரே, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண கிருபையின் பரிபூர்ணம் உண்டாகட்டும். முந்தி வந்தவர்கள் பகலிலே வெயிலிலே கஷ்டப்பட்டு உஷ்ணத்தை சகித்தார்கள், மிகவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு பணம் கூலி பெற்றார்கள். ஆனால் சாயங்காலத்தில் வந்தவங்க அன்றைய எந்த வெயிலையும் அவங்க அனுபவிக்கலை. அன்றைய நல்ல நிழலோடு கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாங்க, அன்றைய ஒரு பணம் கூலி பெற்றார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் அன்றே சில பிரயாசங்கள் இல்லாமல், சில வெயிலின் உஷ்ணத்தை அனுபவிக்காமல் உம்முடைய கிருபையின் நிழலிலே சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் பிரயாசப்படாததை அறுவடை செய்ய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. கரத்திலே ஒப்பு கொடுக்கிற கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கான அந்த பிரதிபலனை நாங்கள் அறுவடையாய் அறுக்க கிருபைகள் பெருகட்டும். கல்வாரி சிலுவின் ஆசீர்வாத பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாய் இருக்க கிருபைகளை பெருக பண்ணும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.